கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 38 அதிகாரம் 15 வசனம். அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறாரோ அப்படியே அதை செய்து முடிக்க போகிறார். அன்றைக்கு எசேக்கியா சொல்லுகிற வார்த்தை தான் இது. அவருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்த பிரகாரமாகவே செய்து முடித்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் தெரியுமா? ஏசாயா எசேக்கியா ராஜாவே, நீர் மரணம் அடைய போகிறீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன போது அவர் அப்படியா என்று கேட்டுவிட்டு சும்மா இராமல், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே, அதை எல்லாம் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுதான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் காரியத்தை உம்மேல் போட்டுக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, எந்த ஒரு மனுஷர் பிரச்சனையின் போது, போராட்டத்தின் போது, ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டால் யார் உண்டு, நான் செய்ததை எல்லாம் நினைத்தருளும், நான் செய்ததை கொஞ்சம் நினைத்து பாரும், அதற்கு ஈடாக எனக்கு நன்மை செய்யும் என்று நினைத்து பார்க்க வைக்கிற ஜெபத்தை செய்கிறார்களோ, நிச்சயம் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு அருளினாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவா இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியாவே, நீ பயப்படாதே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. தேவ ஜனமே, எந்த ஒரு மனுஷன் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்கிறார்களோ, ஆண்டவரிடத்தில் வடிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரமே செய்வார். தேவ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். ஏசாயா சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே, நீர் பிழைக்க மாட்டீர் என்று. எசேக்கியா ராஜா ஏசாயாவினிடத்தில் அழுதானா என்றால் இல்லை, ஆண்டவரை நோக்கி அழுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக நேரத்தில் நீங்கள் மனிதர்களிடத்தில் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் அழுது பாருங்கள். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து அதற்கான பலனை நிச்சயமாய் கொடுப்பார். மூன்றாவது, எசேக்கியா செய்கிற காரியம், ஆண்டவரே, என் காரியத்தை எல்லாம் உம்மேல் போட்டுக் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார். தேவ ஜனமே, இந்த 3 காரியத்தை எசேக்கியா செய்ததினால்தான் ஆண்டவர் அவருக்கு சொன்ன பிரகாரமாகவே செய்து முடித்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாகவே செய்ய வேண்டுமா? இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் செய்ததை நினைத்தருளும் என்று நினைவுபடுத்துகிற ஜெபத்தை முதலாவது செய்யுங்கள். இரண்டாவது, உங்களுடைய கண்ணீரை மனிதர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ சிந்தாமல், கண்ட இடங்களில் சிந்தாமல், ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கதி, உம்மை விட்டால் ஒருவரும் இல்லை என்று அவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்துங்கள். மூன்றாவது, மனுஷரை நம்புவதை விட, மனுஷர் கைகளை எதிர்பார்ப்பதை விட, அவர்கள் உதவுவார்களா, இந்த காரியத்தில் இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்களா என்று மனுஷரை சார்ந்து இருப்பதை விட, ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் செய்யும் என்று உங்களுடைய எல்லா காரியத்தையும், எல்லா வேலைகளையும், எல்லா பொறுப்புகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து பாருங்கள். உங்களுக்கு அவர் என்ன வாக்கு அருளினாரோ அதன் பிரகாரமாகவே செய்து முடிப்பார். தேவ ஜனமே, இன்றைக்கும் அவர் சொன்னபடியே செய்து முடிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால், ஆகவே இந்த 3 காரியத்தை செய்ய அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரமாகவே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,